ஹாய் தர் வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாரும் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான எக்ஸாம் ஜூலை 13ஆம் தேதி நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 மாதம் காலம் உங்களுக்கு டைம் ஆனது இருக்குது. ஸோ இதையும் நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அலட்சியத்தன்மை எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியத்தன்மை நம்ம ரியாலிட்டியாக நம்ம பார்க்கும்போது போன வாட்டி எக்ஸாம் எழுதுனவங்கள எவ்வளோ பேருக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வேலை கிடைக்காத போக போகுது. ஸோ அதுதான் உண்மை. வருடம் அதானே நடக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வருவாங்க, வேலை கிடைக்காத போவாங்க. அப்படின்ற நபர்கள் இருக்க தானே செய்வாங்க. அப்போ அவங்க அந்த வெற்றியை அடையிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மார்க் அவ்வளோதான் அவங்களுக்கு இல்லாத போகுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு போராடி போன வாட்டி முயற்சித்துங்க. இந்த வாட்டி எந்த அளவுக்கு முயற்சிப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஓகே. ஸோ போட்டி என்பது ரொம்பவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியானது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ் சிலபஸை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அது ஓகே தான். சிலபஸில் நோ சேஞ்சு. அதனால் எந்த விதமான உங்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ அதில் உங்களுக்கு தேவையே கிடையாது. பட் நீங்கள் தமிழுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மொத்தமாக நீங்கள் மாறி ஆக வேண்டியது கட்டாயம். அதுவும் அழகு 7 பொறுத்தவரை ரொம்ப நீங்கள் தெளிவாக படித்தா நீங்கள் 15 கேள்விக்கு எளிதாக நீங்கள் விடையளிக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த அழகு 7 15 கேள்விக்கு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 மாதம் காலமானது இருக்குது. ஸோ யாருமே கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம், ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ போன வாட்டி எக்ஸாம் எழுதி அவங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம இவ்வளோ கிட்ட வந்திருக்கோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்தால் நமக்கு வேலை இந்த வாட்டி கிடச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களையும் தாண்டி ஜெயிச்சாகணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 மந்த்து 3 மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஸோ அதெல்லாம் ரியாலிட்டியில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இந்த வாட்டி தமிழ் சிலபஸ் கம்மியாக தான் ஆகியிருக்கு. அதுதான் உண்மை. அதுதான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 5 மந்த் இருக்குது. 5 மந்த் நீங்களும் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா வேலையானது கிடைக்கும். ஒரு நாளும் வீணடிக்காமல் நம்ம மனசாட்சிக்கு நம்ம தெரிஞ்சு நம்ம வீணடிக்காமல் இருக்கோம் ஒரு நேரத்தையும் அப்படின்னா ஓகே, நமக்கு அதற்கான ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். அப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அதற்கான ரிசல்ட் அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸாக இருக்காது அப்படின்றத நம்ம ஏற்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இப்போது கவுன்சிலிங்லாம் போயிட்டு இருக்குது குரூப் 4க்கு. அதில் எத்தனை பேருக்கு கடைசியாக தெரிய வரும், ஓகே நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அவங்க எந்த அளவுக்கு இந்த வாட்டி எஃபெக்ட் போட்டு படிப்பாங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். அப்போ போன வாட்டி அவ்வளோ தூரம் ரீச் பண்ணிட்டாங்க. அவ்வளோ தூரம் ரீச் பண்ணவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வாட்டி எஃபெக்ட் போட்டு படிக்கும்போது நம்ம அவங்களோட டபுள் மடங்கு எஃபெக்ட் போட்டு படித்தா தான் அவங்கள தாண்டி நம்ம முன்னே வர முடியும். அவங்க வேறுமே ஓடிட்டாங்க, முக்கால்வாசி தூரம் ஓடிட்டாங்க. பட் நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கோம் ஓடுறதுக்கு. அவங்களையும் நம்ம தாண்டி ஓடி ஆகணும் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய சவாலாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ யாரெல்லாம் அதை வெற்றிகரமாக முடிக்கிறாங்களோ புதிய நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஒரு 5 மந்த் இருக்குது. ஓகேவா? அழகு 7 15 கேள்வி புக்கில் வரப்போகுது அப்படி தெரியும். நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நியூ புக்கு, ஓல்டு புக்கு மற்றும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுப்போம். அதனால் நீங்கள் இந்த அழகு 7 மட்டும் வேணும்னா நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலை 50 ரூபா தான். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த 15 கேள்வி ரொம்ப முக்கியம். எல்லாருமே டைம் வேஸ்ட் எதில் பண்ணுவாங்கன்னா இந்த 15 கேள்வியில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்காமல் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். தேவையில்லாத வெளியே போய்ட்டு அங்கே இங்கேன்னு படிச்சுட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க கிளியராக புக் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நியூ புக் கொஸ்டின், ஓல்டு புக் கொஸ்டின் மற்றும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் மஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 15 கேள்வி எளிதில் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு தேவையில்லாத அன்னெசரியாக நிறைய படிக்கக்கூடாது. அன்னெசரியாக நிறைய படிக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். அன்னெசரியாக படிக்கிறதுக்கு வேறு எதனா எடுத்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? டேரக்ட் சிலபஸ்லேருந்து வரத்தை எடுத்து வச்சு படிங்க. எங்கேயோ இருக்கிறத எடுத்து வச்சு படிக்காதீங்க. வந்தால் வரும், வரலன்னா போகும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா?
இன்டைரக்டாக அதெல்லாம் எடுத்து வச்சு படித்து டைம் வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள், 5 மாதம் காலம் வந்து போதுமானது. முழு நேரமாக படிக்கிறோம் அப்படின்னா போதுமானது. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா திரும்பி நீங்கள் முழு மூச்சாக உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் வீடியோ மூலிமா நம்ம தெளிவுபடுத்த வந்தோம். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அது பெருசாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், பட் உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போயே வந்து அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நல்லா படிங்க. 5 மந்த் வந்து இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் ஆனது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.